தொடர்ந்து தனியார் பள்ளி நிறுவனங்கள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணங்களுக்கு உட்பட்டு அவங்க வசூலிக்குவது கிடையாது. கட்டணம் கொள்ளை அப்படின்ற அடிப்படையில் எளிய மக்களிடம், நடுத்தர மக்களிடம் அங்கே படிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் விதமாக அவர்கள் கட்டணங்கள் பல ஆயிரம் முதல் பல லட்சங்கள் வசூலிக்கப்பட்டு வருகிறார்கள். இது அரசு ஒரு திட்டம் வகுத்து ஒரு சட்ட ரீதியாக வழிமுறைகளை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு பள்ளி நிறுவனமும் இந்த கட்டணங்களை தான் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்தந்த கல்வி கட்டணங்களை தான் நீங்கள் வசூலிக்க வேண்டும் என்று அரசு ஒரு சட்ட விதிமுறைகளை வகுத்து கொடுத்த பிறகு கூட அவர்கள் அதை முழுமையாக பின்பற்றுவது கிடையாது. அவர்கள் எதுவும் பெயர் பலகையில் அதை வெளியிடுவதும் கிடையாது. அவங்க வெளியிடுவதும் கிடையாது. இந்த கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளி வாசலிலையும் முன்னாடி அதை பட்டியலிட வேண்டும். எல்கேஜிக்கான கட்டணங்கள், இந்த கட்டணங்கள், யூகேஜிக்கு 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அப்படின்ற அந்த பட்டியலிட வேண்டும். எதற்காக என்னென்ன கட்டணங்கள் அரசு நிர்ணயிச்சிருக்கிறது, இந்த கட்டணங்களை தான் நான் வசூலிக்கணும் அப்படின்றது அந்த திட்டங்களை எந்த ஒரு தனியார் கல்வி நிறுவனமும் வருவது கிடையாது. பல ஆயிரம் பல லட்சங்கள் அப்படின்ற பேரில் கட்டணங்களை பெற்றோர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் விதமாக அவர் கட்டணம் வசூலித்து அந்த நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. இதை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இதை கண்டுகொள்வதே கிடையாது. ஏன்னு கேட்டால் கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்தா ஆட்சியாளர்களுக்கு சொந்தமானதாக இருப்பதால் அவர்கள் அது பொருட்படுத்துகிறதே கிடையாது. அரசாங்கம் தொடர்ந்து அதிகப்படியான பள்ளிகளையும் போதுமான கட்டமைப்பும் கல்வித்தரத்தையும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வரோம். அதேமாரி பார்த்திங்கன்னா உயர்கல்விகளை எடுத்துக்கிட்டு போனாலும் இதே போல தான் மத்திய அரசு அந்தந்த நிறுவனங்களே, கல்வி நிறுவனங்களே சுயமாக கட்டணங்களை உயர்த்தி பெறலாம் என்ற சட்டத்தின் வாய்ப்பு வழங்கியதன் அடிப்படையில் அவங்க இதற்கு மேலே மோசமான சூழ்நிலையில் உயர்கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கல்வி வியாபாரத்தில் இருக்கக்கூடாது, கல்வி அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு வருகிற காலகட்டத்தில் தொடர்ந்து இதுமாரி கல்வி நிறுவனங்கள் மக்களினுடைய நடுத்தர மக்கள், ஏழை நடுத்தர மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் விதமாக கட்டணங்களை கூடுதலாக வசூலிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களின் முன் நாங்கள் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து போகிறோம். அதாவது கல்வி நிறுவனங்கள் முன் யாரும் போராட மாட்டார்கள் என்று அந்த வர்க்க திகிரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம். நீங்கள் விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் சிறந்த கல்வி தருவதாக மக்களிடத்திலே பெரும் தொகை பணத்தை உரிய வேண்டாம். நீங்கள் ஒரு அரசு நிர்ணயித்த அந்த கட்டணத்துக்குள்ளே நீங்கள் கட்டணங்களை வசூலிக்க வேண்டும். அப்படி வசூலிக்காத பட்சத்திலோ இல்லை நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை பலகையிலே பேர் பலகையிலே வெளியிடாத பட்சத்திலோ நாங்கள் உங்கள் கல்வி நிறுவனம் முன்னாடி நாங்கள் போராட்டம் நடத்துவோம். இதை கண்டுக்க வேண்டிய மாநில அரசாகட்டும், இல்லை இதை கண்டுக்கக்கூடிய எதிர்கட்சிகளாகட்டும், அரசியல் கட்சிகளாகட்டும், பேருக்காக இதை நீங்கள் பேசாமல் மக்களுடைய பொருளாதார நிலையை புரிந்து அவர்களை உண்மையிலே கல்விகள் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும், இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி இடத்திலிருந்து அரசு இயக்கப்படுத்துவதற்கு நீங்கள் முழுமையாக முன்னெடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சார்பாக அனைவருக்கும் நாங்கள் கோரிக்கை விடுப்பதோடு இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஏன்னா இன்றைக்கி கல்வி என்பது மிகப்பெரிய வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சந்தையில் ஆடு மாடு விற்பது போல இப்போ கல்விகள் இந்த மாணவர்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம முழுமையாக தடுக்க வேண்டும். கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாத கிடைக்க வேண்டும், சமமான கல்வி கிடைக்க வேண்டும், எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அது விற்பனை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம். கட்டணம் என்பது, கொள்ளை என்பதை ஒருபோதும், கட்டண கொள்ளையை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதை முழுமையாக எதிர்ப்போம். அதற்காக ஒன்றுபடுவோம். நாம் போராட்டத்தை கையில் எடுப்போம். இன்றைய காலகட்டங்கள் மக்கள் என்னுடைய பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்விக்காக அவர் செய்யக்கூடிய செலவினங்களாக தான் இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து இந்த கல்வி கட்டணம் என்ற பெயரிலே தனியார் கல்வி நிறுவனங்கள் அடிக்கின்ற அந்த கொள்ளைகளை நம்ம தடுத்து நிறுத்தியாக வேண்டும். கல்வி என்பது அரசாங்கமிடம்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து கோரிக்கை விடுப்பதோடு தொடர்ந்து கையெழுத்து இயக்கம், ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம்.
அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், அனைத்து கட்சி நண்பர்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.